வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணன் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவருடைய பிறந்த நாள் அப்ப அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வெளிவரலாம் அப்படின்னு சமூக வலைதளம் முழுவதும் பார்க்க முடியுது செய்திகளை. இன்னொரு பக்கம் இப்போதைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கல, மக்கள் இயக்க மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பிக்க போறாரு. 6 மாசத்துக்கு வாலண்டியர்ஸை பில் பண்ண போறாரு. அதன் பிறகுதான் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இந்த பரபரப்பான சூழல்ல ரமேஷ் பாலா அப்படிங்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட அப்டேட்டை எப்போதுமே அவருடைய பேஜில் வெளியிடுவார். எல்லாத்த பற்றியும் பேசுவார், அரசியலை பற்றியும் பேசுவார், திரைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பேசுவார். ஆனால் அதிகமாக சினிஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு பேஜ் தான் அவருடைய பேஜ். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஆப்ஷன் ஏ விஜய், ஆப்ஷன் பி அண்ணாமலை, ஆப்ஷன் சி சீமான், ஆப்ஷன் டி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமினா கமெண்ட் பண்ணுங்க, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தங்கன்னா ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. இதில் அண்ணாமலை அண்ணனுக்கு தாங்க அதிக சப்போர்ட் கிடச்சிருக்கு. 45% பேர் அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு 40% பேர், உதயநிதி ஸ்டாலினுக்கு 10%, சீமானுக்கு 5%. டோட்டலாக 3500 வாக்குகள் கிட்ட பதிவாயிருக்கு. 3500 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரமேஷ் பாலா மட்டும் கிடையாது, பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய பேஜில் இதே மாதிரி 4 ஆப்ஷனை கொடுத்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு வராங்க. இது எல்லாத்துடைய ரிசல்ட்டும் எப்படி வருது? ஒன்று அண்ணாமலை லீடிங்கில் இருக்காரு, இல்லைன்னா விஜய் லீடிங்கில் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின்லாம் இந்த காம்படிஷனுக்குள்ளே வர முடியலை. 10% தாண்டலை உதயநிதி எல்லா போல்லையும். அப்போது இந்த ட்ரெண்டு ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுது, டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு இனி போட்டி கிடையாது. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னா அண்ணாமலை கட்சியா டிவிகேவா, இதுதான் களம், இதுதான் தமிழக அரசியலுடைய ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் கன்ஃபார்மாக புரியுதுங்க. அவ்வளவு சப்போர்ட்டு. நீங்கள் கோயம்புத்தூர் மதுரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் அண்ணாமலை போஸ்டர் தான். ஒரு விஜய் சப்போர்ட்டரு நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக அண்ணாமலையுடைய போஸ்டராக இருக்குது, கோயம்புத்தூரில் இவ்வளவு சங்கிகளா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. சங்கிகள் மட்டும்தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்காரு. பிஜேபிக்காரங்க மட்டும்தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த 2026 தேர்தலில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் டிவிகேவுக்கு ஓட்டு குத்துனாங்க பொதுமக்கள். திராவிட கட்சிகளை பிடிக்காதவங்க டிவிகேவுக்கு ஓட்டை குத்துனாங்க. டிவிகே ஆட்சி சரியில்லைன்னா மறுபடியும் திராவிட கட்சிகள் பக்கம் நகர மாட்டாங்க பொதுமக்கள். இன்னொரு ஆல்டர்னேட்டிவை தேடுவாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் அண்ணாமலை. அப்போது பிஜேபியை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாமே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தனி கட்சி ஆரம்பித்தா. அதனால் சங்கிகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இனியும் அண்ணாமலையை ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்க முடியாது. ஏன்னா அவர் வெளியில் வந்து நியூவாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தமிழக அரசியல் களமே அடியோடு மாறும். ரஜினிகாந்தெல்லாம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாலே போதும். எதிர்பார்க்கவே முடியாத பல திருப்பங்கள் தமிழக அரசியலில் நடக்கும். சாதாரண போஸ்டருக்கே எதுக்காக டிவிகேக்காரங்க இப்படி பேனிக் மோடுக்கு போகிறாங்க, இன்னும் அவங்க பார்க்க வேண்டியது பல இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பதிவுகள் போடுறாங்க. இப்போது கோவை மதுரையில் எங்கு பார்த்தாலும் அண்ணாமலை போஸ்டர் விவகாரம், அந்த ரமேஷ் பாலா அப்படிங்கிற சினி ட்ராக்கருடைய ஆன்லைன் போலு, அதுக்கு அண்ணாமலைக்கு விஜயை விட அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கிறது, இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.